மகிழ்ச்சியோடு என்றைக்கும் நான் துதி செய்வேனே. அநேகமான தீமைகள் அண்டாமல் தடுத்தே கைமாறில்லாத நன்மைகள் கர்த்தாவே பொழிந்தே. புகழ்ச்சி துதி ஸ்தோத்திரம் ஒன்றான உமக்கே. ஈகத்திலும் பரத்திலும் எழும்பத்தாகுமே. பாடுவே கர்த்தரையே, உயிருள்ளவரை துதி பாடுவேன் தேவனை. ஜீவனுள்ள நாளெல்லாம் இன்பமே என்றும் அவர் தியானமே. மகிழுவே மகிழுவே கர்த்தருக்குள். ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. 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 எல்லாருக்குமே இருதயத்தில் ஒரு பெரிய வேலை நடக்க வேண்டியது இருக்குது. நமக்கு ஒரு சுத்த இருதயம் தேவை, ஒரு நல்ல இருதயம் தேவை, ஒரு விஸ்தாரமான இருதயம் தேவை. தேவனுடைய உயர்ந்த நோக்கங்கள், லட்சியங்கள், தேவனுடைய உன்னதமான காரியங்களை அக்காமடேட் பண்ணக்கூடிய இருதயம், அதையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய இருதயம். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தேவை. இந்த இருதயத்தை எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை இருக்க போகிறது. நான் திருப்போம் 2 கொரிந்தியருக்கு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இதை தமிழில் வாசிக்கிறதுக்கு முன்னால் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். நான் தமிழில் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் வேறு மாதிரி வருது. நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல ஆங்கிலத்தில் நான் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரை. O ye Corinthians, our mouth is open unto you, our heart is enlarged. இருதயத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த காணப்படாத ஒரு உலகம் நமக்குள்ளே வச்சுருக்காரு கர்த்தர். இந்த காணப்படாத ஒரு பகுதியை நமக்குள்ளே வச்சுட்டார் இல்லையா? உள்ளான மனுஷன், ஆவி மனிதன், இருதயம்னு சொல்கிறோமே, அந்த இருதயத்தை சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கொரிந்தியர்கிட்ட? கொரிந்தியரே, எங்கள் 11ஆம் வசனத்தை தமிழில் பார்த்தீங்கன்னா, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது. அடுத்த லைன் தான் அவ்வளோ சரியாக வரல. எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது என்ற மொழிபெயர்ப்பு சரியாக வரல. ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா
நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. அத்தனை மொழிபெயர்ப்புலையும் இந்த என்லார்ஜ்ன்ற ஐடியாவை தான் கொடுக்குறார். என்லார்ஜ்னா எங்களுடைய இருதயம் பூரித்திருக்கிறதுன்றதுக்கு பதிலாக எங்களுடைய இருதயம் உங்களை குறித்து விஸ்தாரமாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? இவர்களுக்கு சில காரியங்களை போதிக்க வர்றாரு, திருத்த வர்றாரு, சரிப்படுத்த வர்றாரு. இவர்கள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதுக்காக சில காரியங்களை கொண்டு வர்றாரு சொல்கிறதுக்கு. சொல்கிறாரு, என் வாய் ஓப்பனாக இருக்குது, அடைக்கப்பட்டு இல்லை. உங்களுக்கு சொல்லி உங்களை சரிப்படுத்தணும், வார்த்தையை போதிச்சு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ளே போய் வேலை செய்யணும்னு சொல்லி ஏன் இருதயம் திறந்து இருக்குது, என் வாயும் திறந்து இருக்குதுன்றாரு. அடுத்த வசனம் பாருங்கள், 12ஆம் வசனம் இங்கிலீஷில் முதல்ல. You are not straightened in us, but you are straightened in your own bowels. ஸ்ட்ரெயிட்டன்னு சொன்னால் எங்களுடைய இருதயம் உங்களை குறித்து வரும்போது எங்களுடைய இருதயம் நெருக்கமாக இல்லை, நேரவாக இல்லை. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை அப்படின்னு தமிழில் வருது. கரெக்டாக தான் வருது. உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைஞ்சிருக்குது. நாங்கள் எங்கள் உள்ளத்தை திறக்கிறோம், உங்களுக்கு போதிக்க விரும்புகிறோம், நல்லா உங்களை நடத்த விரும்புகிறோம், ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கையை கொண்டு வர விரும்புகிறோம். இவங்க பாருங்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறாங்க, பாவம் அது இதெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்குது நடுவில். சொல்கிறாரு, இதெல்லாம் சரி பண்ணி உங்களை அற்புதமான நல்ல வாழ்க்கைக்குள்ளே நடத்துறதுக்கு நான் வந்திருக்கிறேன். வாயை திறக்கிறேன், என் இருதயத்தை திறக்கிறேன். உங்கள் இருதயம் தான் திறந்தில்லை, உங்களுடைய உள்ளம்தான் நெருக்கமாக இருக்கிறது. உள்ளே போக முடியல, நான் சொல்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, உள்ளே நுழைய முடியாத ஒரு விதத்தில் வச்சுருக்கீங்க இருதயத்தை. நிறைய பேர் பாருங்கள், சத்தியம் உள்ளே நுழைய முடியாத இருதயமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் பேசுனீங்கனாலும் உள்ளே போகவே போகாது சத்தியம். ஏன்னா அந்த இருதயத்தை அவங்க சரி பண்ணல பாருங்கள். இருதயத்தை திறந்து கொடுக்கறதில்ல. ஆண்டவரே நீர் பேசும், நான் கேட்குறேன், சொல்லு, நான் செய்கிறேன்ற இருதயத்தை திறந்து கொடுக்கறதில்ல. சொல்கிறார் 13 ஆங்கிலத்தில் முதல்ல, Now for a recompense in the same I speak as unto my children, be ye also enlarged. பிள்ளைகளுக்கு சொல்கிற போல் சொல்கிறேன்றார். தமிழில் வாசிங்கன்னா அதற்கு பதிலீடாக நீங்கள் பூரிப்பாயிருங்கள் என்று, மறுபடியும் இந்த பூரிப்புன்ற வார்த்தை வருது. பூரிப்பாயிருங்கள் என்று, அதாவது உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்குங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன்? இருதயத்தை திறந்து கொடுங்க. கடவுளுடைய வார்த்தை, நான் பிரசங்கிக்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே செல்லட்டும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தில் வையுங்க, இருதயத்தை சரி பண்ணுங்க, சுத்தமான இருதயமாக நல்ல இருதயமாக மாற்றுங்க, எல்லாம் சரியாயிடும். உங்கள் இருதயத்தை விசாலமாக்குங்க, திறந்துங்கள. பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல் சொல்கிறேன் அப்படின்றார். பிள்ளைகளுக்கு பாருங்கள், சில நேரத்தில் சொன்னீங்கன்னா வழங்காது, கேட்கவும் மாட்டாங்க. பார்த்துருக்கீங்கள? பெற்றோர் பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. திருப்பி சொல்லுவாங்க, அப்பா இப்படி பண்ணாத, இப்படி செய்யாத அப்படின்னா கூட பிள்ளைக்கு வழங்காது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் சில நேரத்தில் இருக்காது. ஒரு தகப்பனை போல் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உடையவராக இவர் இருக்கிறார். மக்களை பார்க்குறாரு, கிறிஸ்தவ மக்களை தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை போல் அவர்களை நினைக்கிறாரு. பிள்ளைக்கு சொல்கிறது போல் சொல்கிற, தயவுசெய்து இருதயத்தை திறந்து கொடுன்றார். நான் சொல்கிற காரியங்களை ஏற்றுக்கொள், விசுவாசி, சரியாகு. இருதயத்தை சரி பண்ணலன்னா, விசாலமாக்கலைன்னா, திறந்து கொடுக்கலன்னா, விஸ்தாரமாக்கலைன்னா தேவனுடைய பெரிய திட்டங்கள், நோக்கங்கள் உடைய வாழ்க்கையில் நுழைய முடியாது என்கிற ரீதியில் சொல்கிறார். சரி, இன்னும் 2 டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறேன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்றது ஒரு கொஞ்சம் மாடர்ன் டிரான்ஸ்லேஷன். பாருங்கள், அழகாக சொல்லியிருக்கு. டியர் கொரிந்தியன்ஸ், பிரியமான கொரிந்தியரே, I can't tell you how much I long for you to enter this wide open spacious life. இருதயம் குறுகிடுச்சுன்னா பாருங்கள், சின்ன புத்தி ஆகிடும். ஹலோ, புத்தி சின்னதாகிடும், நோக்கங்கள்லாம் ரொம்ப சின்ன நோக்கங்களாக இருக்கும், லட்சியங்கள்லாம் ரொம்ப உயர்ந்ததாக இருக்காது, ரொம்ப லோ கிளாஸாக இருக்கும். எல்லாமே பாருங்கள், இந்த இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்தாலே இருதயம் பெருசாயிடும். பெரிய நோக்கங்கள், உன்னதமான லட்சியங்கள், அற்புதமான தேவனுடைய திட்டங்களை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அதை விசுவாசிக்க, தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றக்கூடிய இருதயமாக மாறிடும் பாருங்க. இல்லைனா அந்த இருதயம் ரொம்ப சின்னதாக இருக்கும். நிறைய பேருக்கு நேரோ மைண்டட்ன்றோம் பாருங்க, அதான் அது. நேரோ மைண்டட் பீப்புள் பார்த்துருக்கீங்களா? போதுங்க, இது போதும், நமக்கு என்ன, எனக்கு என் பிள்ளைக்கும் 2 பிள்ளைகளுக்கும் இப்போல்லாம் ஒன்று தானே,
எனக்கும் என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு இருந்தால் போதும், எங்களுக்கு போதுமான அளவு இருக்குது. ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னத்தை ஸ்தோத்திரம்? கர்த்தருக்காக என்னத்தை செய்ய போகிறீங்க நீங்கள்? கர்த்தருடைய சுவிசேஷம் உலகம் முழுக்க அறிவிக்கிறதுக்கு உங்களுடைய பங்கு என்ன? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு முடியாது பிரதர். இங்கேயே இழுபறியாக இருக்குது, கைக்கும் வாய்க்கும்னு இருக்குது. அதானே சொல்கிறேன். புத்தி சின்னதாகிடுச்சுன்னா எல்லாமே அது என்னத்துக்கு அவ்வளோ பேர் சின்னத்துக்கு, இது என்னத்துக்கு இவ்வளோ என்னத்துக்கு ஒரு ஆளுக்கு, இது ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த மாதிரி ஒரு 10 பேரை கூட்டினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி சின்ன புத்தி உள்ள ஆளுகள் ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கு தான் சரியாக இருக்கும் இல்லையோ, ஒன்றுமே கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஏதாவது கர்த்தர் பெருசாக செய்ய சொன்னார்னா செய்யவும் விடமாட்டாங்க, எதுவும் பண்ண விடமாட்டாங்க. பாருங்கள், இந்த இடத்துல நான் ஏர் கண்டிஷன் பண்ணப்போ ஒருத்தர் வந்து வயிற்றை தேய்ச்சிட்டு நின்னாருங்க. அப்படியே சொல்கிறாரு, யார் பிரதர் கேட்டது இதை பண்ணுறீங்க நீங்கள்? எத்தனை லட்சம் வரும் தெரியுமா ஏசி பில்லு? உங்களுக்கு தெரியுமா? பயப்படாதீங்க பிரதர், நான் கவலைப்படுறேன், அதை பற்றி நீங்கள் விடுங்கன்னு. உங்களை என்றைக்காவது கேட்டிருக்கேன்னா? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நான் பண்ணிட்டு போகிறேன். என் இருதயம் கொஞ்சம் விஸ்தாரமாயிடுச்சு, விசாலமாயிடுச்சு, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இருதயத்தை திறக்க ஆண்டவர் உள்ளே வந்து பெரிய உன்னதமான லட்சிய நோக்கத்தால் நிரப்புறாரு. அதனால் விடுங்க, நான் செய்கிறேன். யார் பிரதர் சர்ச்சில் ஏசியாராக அப்போ யாரும் போட்டதில்லை, நான் தான் முதல் ஆள் போட்டது. யாராவது போட்டிருக்காங்களா? யாராவது போட்டிருக்காங்களான்றாரு. என்ன சொல்கிறாரு? ரெக்கார்டை பிரேக் பண்ணாதீங்க நீங்கள். இந்தியாவில் ரொம்ப பிரமாதமான ரெக்கார்டு நாங்கள் கீப் அப் பண்ணுறோம், யாருமே ஏசி போடுறதில்ல சொல்கிறார். 2 மணி நேரம் வந்து உட்கார போகிறோம், ஏசி எதுக்கு பிரதர் நாங்கள் கேட்டோமா? எதுக்கு இந்த தொல்லை? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எனக்கே கஷ்டமாக இல்லை, உங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும்? இது பில்லு கட்டலைன்னா உங்களே கேட்க போகிறேன், என்ன தானே கேட்க போகிறேன்? விளங்க மாட்டேது பாருங்கள். இவரை மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியுன்றீங்க? ஏன்னா அவர் மைண்ட் எங்கே இருக்குதுன்னா, வீட்டில் 500 ரூபா எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறாரு. அவருக்கு இதை எண்ணி கூட பார்க்க முடியல. ஐயோ ஐயோ இவ்வளோ இதை எரிக்க போகிறீங்களோ? ஓ, நானும் ஒரு மனுஷன்தான், இதே ஊரில் பிறந்து இதே மொழியை தான் பேசுகிறேன், இதே இனத்தில் பிறந்தவன் தான் நான். ஆனால் என் இருதயம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ளே புகுந்து அதுக்கு உள்ளத்தை திறந்தா, இருதயத்தை திறந்தா, உன்னதமான லட்சியங்கள், உயர்வான நோக்கங்களை, கடவுளுடைய திட்டங்களை பாருங்கள். கடவுள் ஒரு திட்டத்தை ஒரு மனுஷனுக்காக வைக்கும்போது அந்த திட்டமும் நோக்கமும் எப்பவும் நம்முடைய திறமைக்கும் திராணிக்கும் மேலானதாக இருக்கும். அதை காட்டில் மேலானதாக தான் இருக்கும். அது என்னுடைய திராணிக்குள்ளே அடங்கினதாக இருக்காது. ஏன்னா அதில் அவர் பங்கு வேணும். அவர் உதவி செஞ்சு தான் நான் அதை செய்ய முடியுன்ற அளவுக்கு அது பெருசாக இருக்கும், காட் சைஸ்டாக இருக்கும். ஏன்னா அந்த விஷன், அவர் கொடுக்குற தரிசனம்ன்றது அவர் சைஸில் தான் வரும், உங்கள் சைஸில் வராது. நம்ம சைஸ் தான் விழுண்டு இருக்கு. 1973 போய் படிக்க போனோம் பாருங்கள் அமெரிக்காவில். அங்கே போனால் அந்த வருஷம் வந்து இங்கே டிவி கூட வரல. நான் போகிற வரைக்கும் இங்கே டிவி கிடையாது. நான் போகிற அந்த வருஷம் தான் தேனாம்பேட்டில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது, காங்கிரஸ் கிரவுண்டில் ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. போனேன். அங்கே தான் முதல் முறையாக டிவி பொட்டியை பார்த்தேன். டிவி பார்க்கல, அதில் ஒன்றும் படம் ஓடலை, டிவி பொட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. இதுதான் டிவி. நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு வந்தோம். வீட்டில் வந்து சொன்னேன், டிவி பார்த்தேன் நான், இன்னும் கொஞ்சம் நாளில் வரும் போல் இருக்குதெல்லாம். அந்த மாதிரி இருந்தோம் காலம். எனக்கு ஒன்றும் அப்படி வயசாகிடல, இருந்தாலும் ஏன் வாழ்நாளில் இந்த அளவில் இருந்தது பாருங்கள். அங்கே போய் இறங்கினா மாணவர்கள்லாம் உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு டிவி வச்சுருக்கிறாங்க, ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே போய் டேபிள் டென்னிஸ் விளையாடலாம், உட்காந்து டிவி பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். அங்கே உட்காந்து பார்த்தா பிரபலமான 1-2 பிரசங்கியார்கள் வந்து பெரிய சர்ச்சு பிரமாதமாக இருக்குது, பிரசங்கம் பண்ணுறாங்க டிவியில், கொயரும் பாட்டும் ஆர்கெஸ்ட்ராவும் அதுவும் வாசிக்குது. எனக்கு அப்படியே பயங்கரமாக என்ன இப்படி இருக்கேன்னு.
அப்போ உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டானுங்க மற்றவனுங்க. கூட படிக்கணும் தானே. எங்கள் ஊரில் இந்தியாப்பா நாங்கள் இருக்கிறது இந்தியா, இங்கெல்லாம் கிடையாது. நான் நினச்சேன் இவனு அமெரிக்கன்ஸ் கொளுத்துருக்குறான், நிறையா இருக்குது, பணம் இருக்குது, போட்டு இறைக்கிறான் பாரு, என்ன மாதிரி ஸ்டேஜு, என்ன மாதிரி இது பலன்னு இருக்குது எல்லாம், என்ன வாத்தியங்கள், என்ன எத்தனை பேர் வாசிக்கிறான், என்ன மாதிரி பாடுறாங்க, என்ன பிரசங்கம், பார்க்கறதுக்கு அப்படியே ஆடம்பரமாக அவ்வளோ ஜோராக இருக்கு, பிரமாதமாக இருக்குதுன்னு ரொம்ப விரும்பி கேட்பேன் நான். இதை பார்க்கும்போதே எனக்கு இதாக இருக்கும். ஆனால் நம்மளால் முடியாதுன்றது நிச்சயமாக தெரிஞ்சுது எனக்கு. இந்தியாவில் நம்மளால் முடியாது, இந்தியாவில் நிச்சயமாக. ஏன்னா நம்மளாம் போர் லிட்டில் இந்தியன் இல்லையா, ஒரு ஏழை இந்தியன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இல்லை இந்தியாவிலலாம் முடியாது, இந்தியாவில் இதுக்கெல்லாம் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் கொஞ்ச நாள் பொறுத்து ஏன் இருதயமே விசாலமாக ஆரம்பிச்சிருச்சு. வசனத்தை கேட்க கேட்க கடவுளுடைய தரிசனத்தை புரிந்து கொள்ள அவருடைய எண்ணங்களும் நோக்கங்களும் உள்ளே வந்து என்னை நிரப்ப ஆரம்பிச்சது. நிரப்ப ஆரம்பித்த உடனே அவர் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தேன், அவர் யோசிக்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தேன். அவருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு இருதயம் மாறுது பாருங்கள், விசாலமாகுது. விசாலமான உடனே அதனுடைய ரிசல்ட் என்ன ஆயிடுச்சு, கடைசியில் சில வருஷங்களுக்கு பிறகு நானே உலகம் முழுக்க டிவியில் பிரசங்கம் பண்ணேன். இப்போ அமெரிக்காலேயே வந்துட்டு இருக்குது, அவங்க பாஷையிலே கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாம் ஆகும்னு நினச்சதே கிடையாது. எப்படி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை பிரதர், யாராவது இத்தனை கோடி கொடுத்தான்னா நம்ம பண்ணிடலாம். பண்ண மாட்டீங்க. ஏன்னா அத்தனை கோடி எப்படி வரும்? வராது. அது எப்படி வரும்? இருதயம் அதுக்கேற்ற கோடிக்கேற்ற இருதயமாக இருக்கணும், அப்போ தான் அது வரும். இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் வரும் பாருங்க. இருதயத்தை சரி பண்ணாமல் ஒன்றுத்தையும் சரி பண்ண முடியாது. பெரிய வெற்றியும் வாழ்வையும் ஒன்றும் அடைஞ்சிட முடியாது இதை சரி பண்ணாமல். அதனால தான் பாருங்கள், சில நேரத்தில் தான் இதெல்லாம் பேசும்போது வெற்றி வாழ்க்கையை பற்றி, செழிப்பை பற்றி, மேலே வர்றதை பற்றி எல்லாம் பேசும்போது சொல்கிறோம் கெட்டு போயிடுவாங்க. நான் எனக்கு சில சொல்லுவாங்க கெட்டு போயிடுவாங்க பிரதர், அந்த மாதிரி போதிச்சிங்கன்னா ஜனங்கள்லாம் கெட்டு போயிடுவாங்கன்னு. அது மாதிரி போதிக்காமல் தான் கெட்டு போய் கிடக்குறாங்க எல்லாரும். தரித்திரத்துலேயும் அதுலேயும் தோல்வியிலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை போதிக்கிறதுனால கெட மாட்டாங்கன்றது என்னுடைய ஆழமான ஒரு உறுதியான நம்பிக்கை. ஏன் தெரியுமா? இது ஏதோ மேஜிக் மாதிரி நான் ஜெபம் பண்ண கத்தர் அப்படியே வானத்திலேருந்து ரூபாயை பொட்டலம் கட்டி போடுறது இல்லை, அப்படி நடக்கிறது இல்லை. இது எப்படி நடக்குது? இருதயம் சுத்தமாகிறது, இருதயம் விஸ்தாரமாகிறது, இருதயம் விசாலமாகிறது, இருதயத்தில் கடவுளுடைய வார்த்தை கடம் உண்டாகிறது, எண்ணங்கள் கிறிஸ்துவை போலவே சிந்தை, எண்ணம், நோக்கம், அந்த அன்பு, அந்த ஞானம், அந்த விவேகம், அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த திட்டங்கள், எண்ணங்கள், நோக்கங்கள் இதெல்லாம் மனுஷனை நிரப்புது பாருங்க. நிரப்புனதன் விளைவாக அதெல்லாம் உண்டாகுது. அப்ப இது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒன்றும் கிடையாது. போனங்க குதிரை பந்தயத்தில் கட்டினேன், இன்னைக்கு நம்ம பேரில் உளுந்துது, உழாது உங்கள் பேரில். இன்னிலேருந்து 50 வருஷம் கோயிலுக்கு வந்தாலும் உழாது, டெய்லி 10 அல்லேலூயா சொன்னாலும் உழாது. இருதயத்தை அதுக்கேற்ற இருதயமாக திறந்து கொடுத்து விசாலமாக்கி கடவுளுடைய வார்த்தை இடம் கொடுத்து இருதயம் இயேசுவினால் நிரப்பப்பட வேண்டும், இயேசுடைய எண்ணங்களால் நிரப்பப்பட வேணும். அப்போ தான் பெரித உன்னதமான வாழ்க்கை, உயரமான வாழ்க்கை, உயர்ந்த லட்சியங்கள், நோக்கங்கள் உண்டாகும். அதனால அதுதான் சேஃப்டி, பில்டின் சேஃப்டி. இதில் தப்பாக போகவே முடியாது. இந்த வழியில் வந்தால் இப்படி ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் உண்டாச்சுன்னா, அவனுடைய வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாச்சுன்னா, உயர்வு உண்டாச்சுன்னா, அந்த உயர்வுனால அவன் கெட மாட்டான், இன்னும் நல்லவனாக மாறிடுவான். ஏன்னா அப்படி ஆறுதுக்குள்ள அவன் இருதயமே சுத்த இருதயமாயிடுமே, அவன் இருதயமே கடவுளுடைய தெய்வீக இருதயமாயிடுமே, விசாலமான இருதயமாயிடுமே. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். வேமவுத் என்ற ஒரு டிரான்ஸ்லேஷன், ஓ கொரிந்தியன்ஸ், அவர் லிப்ஸ் ஆர் அன்சீல்ட் டு யுவர் ஹார்ட் இஸ் எக்ஸ்பேண்டட். எங்களுடைய நாவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய இருதயமும் விசாலமாக இருக்கிறது. தேர் இஸ் நோ நேரோனஸ் இன் அவர் லவ் டு யூ. உங்கள் மீது இருக்கிற அன்பில் இறுக்கம் எதுவும் கிடையாது, நேரோனஸ் எதுவும் கிடையாதுன்ற. த நேரோனஸ் இஸ் இன் யுவர் ஓன் ஃபீலிங்ஸ்.
நேரோவாக இருக்குதுன்னா உங்கள் உள்ளம் தான் நேரோவாக இருக்குது. நாங்கள் சொல்கிறத ஏற்றுக்காதபடிக்கு உள்ள ஒரு எதிர்ப்பு குணம் இருக்குது உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு எதையும் போதிக்க முடியாதுன்னா நீங்கள் சத்தியத்தை அறிய முடியாதுன்னா நீங்கள் மேலே வர முடியாது. இருதயத்தில் ஒரு வேலையும் நடக்காது. அப்போ எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும்? தேவனுடைய நோக்கங்கள் எப்படி நிறைவேற்ற முடியாதுன்றாரு. And in just requital, I speak as to my children, let your hearts expand also. அதுக்கு பதிலாக உங்களுடைய இருதயமும் விசாலமாகட்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் என்கிறார். பிள்ளைகளை கேட்குற போல கேட்குறேன்றார், கெஞ்சுறாரு. அவங்கள கெட்டு போயிடாதீங்க, அழிஞ்சு போயிடாதீங்க, எப்படியே போயிடாதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் இல்லையா, நல்லா படி, எப்படியாவது மேலே வா, ஒழுங்காக படி, இன்றைக்கி வீணாக்காத நேரத்தை, விளையாண்டுட்டு இருக்காத, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த தகப்பனுக்கு இருக்கிற அந்த இது பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் விளங்கவே மாட்டேங்குது. இந்த தகப்பன் ஒரு ஆவிக்குரிய தகப்பன். இந்த கொரிந்தியர் பாவத்திலையும் அதிலையும் இதிலையும் வாழ்ந்துக்கிட்டு, மனம் போன இஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு, கோயிலுக்கும் வந்துக்கிட்டு, இஷ்டத்துக்கு இருந்துக்கிட்டு, ஏதோ செத்தா பரலவும் போவோமாக்கும், எங்களுக்கு இப்படி நல்லது நடந்துருமாக்கும், அவர் ஜெபம் பண்ணார், இவர் ஜெபம் பண்ணார், இங்கே எழுதி போட்டிருக்கிறேன், அங்கே எழுதி போட்டிருக்கிறேன், ஏதாவது நடக்கும், அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேளு, இருதயத்தை தர, விசாலமாக்கு, இடத்த கூட, அப்போ தான் நடக்கும், ஒன்றும் நான் இல்லைன்னா ஒன்றும் ஆக போகிறதில்ல, உருப்படுறது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாரு. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனில்லே. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனில்லே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனில்லே. என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால், எரிகோ நகர் வீதிதனில்லே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்களாற்றியே, திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால்,
எரிகோ நகர் வீதிதனில்லே எண்ணெய் பூசி காயங்களாற்றியே திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பார் எரிகோ நகர் வீதிதனில்லே எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார் எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார் என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார் நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம் ஜீவமார்க்கமது தேவமார்க்கமது நீதிமான் செல்லும் பாதையில் பேரின்பம் ஜீவதேவனின் மார்க்கமது நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம் ஜீவமார்க்கமது தேவமார்க்கமது நீதிமான் செல்லும் பாதையில் பேரின்பம் ஜீவதேவனின் மார்க்கமது துன்பம் சூழும் நேரம் அன்பர் அவனை தாங்கி கண்மணி போல் காத்து தன்பால் சேர்த்தனை பார் துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை ஜீவதேவனின் மார்க்கமது துன்பம் சூழும் நேரம் அன்பர் அவனை தாங்கி கண்மணி போல் காத்து தன்பால் சேர்த்தனை பார் துயரம் சூழும் வேளை உயர்த்துவார் அவனை ஜீவதேவனின் மார்க்கமது நீதிமான் செல்லும் பாதையில் மகிழ்வோம் ஜீவமார்க்கமது தேவமார்க்கமது நீதிமான் செல்லும் பாதையில் பேரின்பம் ஜீவதேவனின் மார்க்கமது